சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தோல்வி பயத்தில் உளரத் தொடங்கிவிட்டார் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு ஒரு உளறியிருக்கார் பாருங்க, ஊரே சிரிப்பா சிரிக்குது. அதாவது சொல்லலாம், நீங்க என்ன சொல்லலாம், ஒரு 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 ஆக்கப்பூர்வமான சமூக நீதி திட்டங்களை நான் மக்களுக்கு செய்வேன்னு சொல்றது என்பது வேறு. நீங்க அவர் சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காரு தெரியுமா? அவர் ஆட்சிக்கு வந்தா, அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பாராம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பாராம். ஏன் சார் 10,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, விலைவாசி கடுமையா உயர்ந்துடுச்சு. சரி, அதை சரி கட்டுறதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். எது? இந்த 10,000 ரூபாய் ஒரு உதவியா இருக்கும். சரி, அதனால நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த 10,000 ரூபாயை எங்கிருந்து கொடுப்பீங்க, எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் வேற ரகம். ஆமா, தலைவன் வேற ரகம் உசாரு அப்படின்னு ஒரு பாட்டு போடுவாங்களே, அது எடப்பாடி பழனிசாமி தான் பொருந்தும் போல இருக்குது. ஏற்கனவே இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து நம்மளை என்ன சொல்றது, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சிரிப்பு காட்டுற மாதிரி ஒரு வேலையை பண்ணி விட்டாரு. யாரு? எடப்பாடி. ஏற்கனவே இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்ப 10,000 ரூபாய் சொல்லியிருக்கிறாரு. இந்த வாக்குறுதியில் அப்படி கேலி செய்து சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? ஏன் எடப்பாடி பழனிசாமி சொன்னா மட்டும் நம்ப மாட்டீங்களா? இதே ஸ்டாலின் சொன்னார்ல, நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தா 2,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லும்போது நம்புறீங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னா நம்ப மாட்டீங்களா அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவிற்குள் பார்க்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். விரிவாக வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ரொம்பலாம் இல்ல, ஒரு 10-15 செகண்ட்ல அப்படியே மாத்தி பேசினார் எடப்பாடி பழனிசாமி. முதல்ல ஒண்ணு சொன்னாரு, அப்படியே முற்று முழுவதுமாக வேற ஒண்ணு பேசினார். இன்னைக்கு செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வரிகளை உயர்த்தி விட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன வரியெல்லாம் உயர்த்தி? சொத்து வரியை உயர்த்திட்டாங்க, அதனால மக்கள் அல்லல் படுறாங்க. சொத்து வரிகள் எல்லாம் உயர்த்தப்பட்டுருச்சு, அதனால என்னன்னா விலைவாசி எல்லாம் உயர்ந்துடுச்சு. இதெல்லாம் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு. வரியெல்லாம் உயர்த்திட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுட்டே வர்றாரு. அடுத்தது ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக இருக்கிறது இப்படிலாம் சொன்னார். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை திமுக ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் என்று ஸ்டாலின் சொன்ன போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? அது எப்படிங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியும், அது சாத்தியமே இல்லைங்கன்னு சொன்னார். இதையெல்லாம் சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒண்ணு சொன்னார். அதிமுக ஆட்சிக்கு வந்தா எல்லாருக்கும் 10,000 ரூபாய். ஏன் அப்படின்னா, ஏன்னா விலைவாசி உயர்ந்துருச்சு, அதெல்லாம் அதுக்காக நாங்க கொடுப்போம்னு சொன்னார். உடனே செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயா, 10,000 ரூபாய எப்படி கொடுப்பீங்க? நீங்க ஏற்கனவே மாநிலம் கடன்ல இருக்குன்னு சொல்றீங்க. வருமானம் மாநிலத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, வரி எல்லாம் கண்ணாபின்னான்னு உயர்த்திடுச்சுன்னு சொல்றீங்க. நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் வரிகளை எல்லாம் உயர்த்தி அதுல இருந்து வர்ற பணத்தை வச்சு மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன்ட்டாரு. நல்லா இருக்குல்ல? மக்களிடமிருந்து வரிகளை உயர்த்தி மக்களிடமிருந்து காசை பிடுங்கி எல்லாருக்கும் ஒரே ஒரு டைம் தான், மாசம் இல்ல, ஒரு டைம் 10,000 ரூபாய் கொடுத்துருவேன். இது பருத்தி மூட்டை உடனே இருந்துக்கலாம்ல. இவர் வந்தா வரிகளை உயர்த்துவாராம். திமுக வரிகளை உயர்த்தி விட்டது என்று ஒரு பக்கம் குறை சொல்றாரு, இன்னொரு பக்கம் தான் ஆட்சிக்கு வந்தால் வரிகளை உயர்த்துவேன் என்கிறார். ஒரு புறம் 1000 ரூபாய் கொடுக்கவே முடியாது திமுகவாலேன்னு சொல்றாரு, இன்னொரு புறம் தான் ஆட்சிக்கு வந்தால் 2,000 ரூபாய் மாசம் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஒரு புறம் மாநிலம் கடனில் இருக்கிறது, ஏன் இது போன்ற திட்டங்கள் என்று கேட்கிறார்கள். இன்னொரு புறம் நான் ஆட்சிக்கு வந்தா 10,000 ரூபாய் கொடுப்பேன், எனக்கு ஓட்டு போடுங்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஆச்சு, வேற என்ன சொல்றது, ஏதோ ஆச்சு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்ப சொத்து வரி உயர்வை பத்தி நான் பலமுறை பேசியிருக்கேன், ஆதாரத்தோட பேசியிருக்கேன். சொத்து வரி உயர்வுக்கு காரணமே அஇஅதிமுக பாஜகவும். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அமைச்சர் இது தொடர்பாக கொடுத்த பதிலே நான் பலமுறை ஆதாரத்தோடு எடுத்து தமிழ் கேள்வியில பேசியிருக்கேன். தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு தெரியும், பல ஊடக விவாதங்களிலும் இதை பேசியிருக்கிறேன். என்னன்னு, ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு ஒரு உத்தரவை போடுகிறது, நீங்க கட்டாயம் சொத்து வரியை உயர்த்த வேண்டும், ஒவ்வொரு ஆண்டும் ரிவைஸ் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். சொத்து வரியை உயர்த்தாவிட்டால் நாங்க உங்களுக்கு தரக்கூடிய மானியத்தை நிறுத்தி விடுவோம் என்று ஒன்றிய பாஜக அரசு
வெளிப்படையா மிரட்டி அதுக்கான ஒரு அரசாணையும் பிறப்பித்து அதை இன்னைக்கு என்ன ஆகிட்டாங்க, எல்லா மாநிலத்திலையும் அமல்படுத்திட்டாங்க. இது தொடர்பாக ஒரு குழு ஒன்றிய அரசு அமைக்கிறது. எப்போ? அதிமுக ஆட்சி காலத்துல. அந்த குழுவுல 5 மாநிலங்களை சேர்ந்த 5 மாநிலங்களினுடைய பிரதிநிதிகள், அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த குழுவுல உறுப்பினர்கள் சொத்து வரியை எப்படி உயர்த்துவது என்பது தொடர்பாக. அப்படி நியமிக்கப்பட்ட குழுவில் தமிழ்நாட்டிலிருந்து அன்றைக்கு இடம்பெற்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அஇஅதிமுக ஆட்சி அப்ப தமிழ்நாட்டில் இடம்பெற்றவர் திரு வேலுமணி அவர்கள், எடப்பாடி பழனிசாமியின் வலதுகரம் வேலுமணி. இந்த வேலுமணியும் சேர்ந்துதான் அந்த குழுவில் இடம்பெற்று சொத்து வரியை உயர்த்தலாம் என்று முடிவு செய்தது. முடிவு செஞ்சுவிட்டு இப்ப என்ன சொல்றாங்க, மாநில அரசு சொத்து வரியை உயர்த்தி விட்டது என்று ஒரு காரணத்தை சொல்றாரு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க எப்படியா மக்களுக்கு பணம் கொடுப்பீங்கன்னு கேட்டா, நான் வரியை உயர்த்தி பணம் கொடுப்பேன்னு சொன்னா, அப்போ இவர்கள் பாருங்க, நீங்க எவ்வளவு மலினமான மட்டமான அரசியலை செய்ய தொடங்கி விட்டார்கள் அஇஅதிமுக என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. இந்த மகளிர் உரிமை தொகை இது போன்ற திட்டங்களை ஓசி பஸ்ன்னு சொல்லிடுச்சு திமுகன்னு சொல்லிலாம் கடுமையா கொந்தளிச்சாங்க. ஆனால் சிவி சண்முகம் பேசிய பேச்சுக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. மிக கொச்சையாக சொன்னார், திமுக எல்லாருக்கும் எல்லாத்தையும் இலவசமாக தரும், தேவைப்பட்ட ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசமாக கொடுக்கணும்னா பேசினார். ரொம்ப கொச்சைப்படுத்தினார். எவ்வளவு தூரம் இந்த உரிமை தொகையை, கட்டணமில்லா பேருந்து எல்லாம் கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் என்ன செஞ்சாரு சிவி சண்முகம் கொச்சைப்படுத்தினார். ஆனா அப்ப யாரும் அது தொடர்பாக பேசவும் இல்லை, கண்டிக்கவும் தயாராக. இப்ப விலைவாசி உயர்வுக்கு வருவோம். விலைவாசி உயர்ந்து விட்டு அதனால நான் எல்லாருக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இந்த அரசு வந்த பிறகு எதன் விலையை உயர்த்தியது சொல்லுங்க? எதன் மீதாவது விலையை உயர்த்தியதா? இன்னும் சொல்ல போனா ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தது, பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்தது. விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டியது மாநில அரசின் பொறுப்பா ஒன்றிய அரசின் பொறுப்பான்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசின் பொறுப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி மாநிலம் சில வரிகளை தனியா போடலாம், மாநிலத்திற்கென்று சில வரிகள் வரும். எப்ப ஜிஎஸ்டி அமல்படுத்தினாங்களோ அதோட எல்லாம் போச்சு. ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு ஒரே நாடு ஒரே வரின்னு போட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப வரிகள் எல்லாம் யாருக்கு போயிடுது? மேல. அவங்க பார்த்து நமக்கு பிரிச்சு தந்தா தான் உண்டு. அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும், ஒரு சாதாரண தீப்பெட்டியிலிருந்து ஒரு கடலை மிட்டாய் வரைக்கும் எவ்வளவு வரி என்பதை தீர்மானிப்பது மாநில அரசா ஒன்றிய அரசான்னு கேட்டீங்கன்னா ஒன்றிய அரசு. நிதி நிலைமை, இந்தியாவினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொல்லல, ஒன்றிய அரசே சொல்லிச்சு பொருளாதார ஆய்வறிக்கையில. இப்ப கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஒன்றிய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அம்மையார் நிர்மலா சீதாராமன். பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கைன்னு ஒண்ணு தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொன்னது, இதுவரை இல்லாத அளவிற்கு இந்திய ரூபாயின் மதிப்பு, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு பெரும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அவங்களே சொல்றாங்க. அப்போ இந்திய ரூபாயின் மதிப்பு அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டு இருப்பது ஒரு பிரதான காரணம். எதுக்கு? விலைவாசி உயர்வுக்கு. நீங்க போட்ட ஜிஎஸ்டி வரி ஒரு பக்கம் காரணம் விலைவாசி உயர்வுக்கு, மாநில அரசா காரணம்? அப்ப இந்த ஒன்றிய அரசை எடப்பாடி பழனிசாமி ஏதாவது கேள்வி கேட்பாரான்னு பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டார். மாறாக மாநில அரசின் மீதான விமர்சனத்தை வைப்பதோடு மட்டுமில்லாமல் தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றாருன்னா, இப்ப நம்ம சில கேள்விகளை கேட்க வேண்டியிருக்கிறது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, ஏற்கனவே 2021 தேர்தலில், ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லோர் வீட்டுக்கும் ஒரு ஸ்மார்ட் போன், செல்போன் இலவசம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? எல்லாருக்கும் செல்போன் கொடுத்தீங்களா? இல்ல. மதுரையில் தமிழ் தாய்க்கு சிலை வைக்கப்படும் என்று ஜெயலலிதா அம்மையார் அறிவித்தாங்க, வச்சீங்களா? இல்ல. பெண்களுக்கெல்லாம் ஸ்கூட்டி கொடுப்போம், டிவிஎஸ் ஸ்கூட்டி கொடுப்போம்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? இல்ல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொன்னீங்க, அமைச்சீங்களா? இல்ல. கொடுத்தீங்களா? இல்ல. இப்ப இந்த அரசு நீங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்கிறீங்க? இல்ல. ஆனால் இந்த அரசு இஸ்லாமியர்களின் சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசியது, சாத்தியப்படுத்தி இருக்கிறது. 70 விடுதலை வாக்குறுதியாக கொடுத்தது, சாத்தியப்படுத்தி இருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை குறைப்பேன், பால் விலையை குறைப்பேன்னு சொன்னார் முதலமைச்சர், குறைச்சிருக்கிறாரு.
மனம் திறந்து பேசணும், உரையாடணும். ஆட்சிக்கு வந்தவரும் சொன்னார், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை இரட்டை இலக்க வளர்ச்சியை நோக்கி எடுத்து செல்வேன். அவர் வரும்போது 0.07 இரட்டை இலக்க வளர்ச்சி, அதாவது 10 விழுக்காட்டிற்கு அதிகமாக 11.19 விழுக்காடு. இந்த ஆண்டு 11.9 விழுக்காடு, இன்னும் உயரம், நியர்லி 12 விழுக்காடு. அப்போ திமுக சொன்ன வாக்குறுதிகள் என்ன செஞ்சிருக்கு? நிறைவேற்றி இருக்கிறது. தமிழ் புதல்வன், புதுமை பெண், காலை உணவு, மகளிர் உரிமை பயணம், மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன் திட்டம், எவ்வளவு திட்டங்கள். அப்ப திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறது, திட்டங்களை தீட்டி இருக்கிறது. அதான ஃபேக்ட், அதான உண்மை. ஆனால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை, இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தா என்ன சொன்னாங்க? நாங்க பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்து கொடுத்தாரு. இவர் என்ன சொல்றாரு? இந்த எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வீம்புக்கு கத்திய முழுங்கிற கதை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கும் பேருந்து இலவசம். அத அதிமுக ஒரு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, நீங்க ஜாலியா உங்க லவ்வரை கூட்டிட்டு போலாம், உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு நீங்க ரவுண்ட் அடிக்கலாங்கிறது. ஆண்களுக்கும் பேருந்து இலவசமா? எல்லாத்துக்கும் பேருந்து இலவசம்னா பேருந்து போக்குவரத்துறை எப்படி நடத்துவீங்க? பெண்களுக்கு ஏன் கட்டணமின்றி பயணம் செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் என்றால், பெண்கள் இன்னமும் என்ன செய்யறதுல சிரமம் இருக்கு. பொதுவெளிக்கு வருவதில், வேலைக்கு செல்வதில், கல்லூரிக்கு செல்வதில், பள்ளிக்கு செல்வதில் என்று பல இடங்களில் இன்னமும் அவங்களுக்கான தடைக்கற்கள் இருக்கின்றன. எனவே பெண்கள் பொது வாழ்விற்கு வரணும், பெண்கள் அதிகமா பயணப்படணும், பெண்களினுடைய வாழ்க்கை பயணம் எந்த இடத்திலும் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக பெண்களுக்கு கட்டணம் இல்லாத மகளிர் பேருந்து, மகளிர் உரிமை பயணத்தை சொன்னா இவர் வீம்புக்குன்னு, அப்ப நாங்க ஆம்பளை ஆளுக்கும் கொடுப்போம். இது சாத்தியமா? சாத்தியமே இல்லாத, சாத்தியப்படுத்தவே முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதல்ல வாக்குறுதிக்கு பேரு. எடப்பாடி பழனிசாமி இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டார். காரணம், திமுக உறுதியாக வெற்றி பெறும் என்ற எண்ணம் எல்லார் மனதிலும் விழுந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கு அது தெரியும். அப்ப எப்பாடுபட்டேனும் திமுகவின் வெற்றியை தடுக்கணும், அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் இன்னைக்கு அச்சத்தின் காரணமாக நாங்க ஆட்சிக்கு வந்த 10,000 ரூபாய் இந்த மாதிரி என்ன செய்ய ஆரம்பிச்சாரு. சோ நிறைவா ஒண்ணு சொல்லிக்கிறேன் நண்பர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த காலங்களில் கொடுத்த, ஈவன் ஜெயலலிதா அம்மையார், எடப்பாடி இல்ல ஜெயலலிதா, எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை அவர்கள். ஆனால் 505 வாக்குறுதிகளில் 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஒரு மாபெரும் சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் ஸ்டாலின். அவர் 2000 ரூபாய் திமுக ஆட்சி விட்டால் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபான்னு சொல்லியிருக்காரு. நிச்சயம் அதை செய்வார். காரணம், இப்ப செஞ்சு காட்டிட்டாரு, அதையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு எடப்பாடி பழனிசாமி பேசிய இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.